நீங்கள் இருக்கிற நிலையை நீங்கள் நினைத்தால் மாற்றிக்கொள்ளலாம். அப்படிதான் கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க நினைச்சா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன விதமாய் நீங்கள் இருக்க வேணுமோ அதற்கேற்ற விதத்தில் விதைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால், சந்தோஷமாய் இருப்பதற்கு ஏற்ற விதைகளை அந்த விதமான வார்த்தைகளை விதைக்க ஆரம்பித்தால், செழிப்பாய் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால், சுகமாய் இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால், வெற்றிகரமாக வாழ்வதற்கு சமாதானமாக இருப்பதற்கு அதற்கேற்ற விதைகளை விதைக்க ஆரம்பித்தால் அது வளரும். எதை விதைக்கிறீர்களோ அது வளரும். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சோர்ந்து போகாதிருங்கள் சொல்லியிருக்கான் அந்த இடத்துல. மாற்றம் ஏற்படலையா வாழ்க்கையில் சோர்ந்து போகாதிருங்க. ஏன்னா விதைச்சிட்டீங்க, கண்டிப்பா அறுவடை சீக்கிரம் உண்டாங்க. விதைச்சி எப்படி விவசாயம் காத்துட்டு இருங்க. அதே மாதிரி விதைத்ததின் விளைவு உண்டாகும் என்று எதிர்பாருங்கள். சோர்ந்து போகாதீங்க. எதை விதைக்கிறீர்களோ அதுக்கு நிச்சயமாக